friends, welcome to Extra Tastes. இன்னைக்கு நம்ம gingerbread cookies எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு எக் தேவையில்லை, molasses, golden syrup எதுவுமே தேவையில்லை. சேனல் பார்க்குறவங்க மேலே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மற்றும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் புது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க சுலபமான வழியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடி கனமான பாத்திரத்தில் சர்க்கரை 200 கிராம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஒரே டைமில் எல்லாத்தையும் போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அதாவது 2-3 தடவை போடுற மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தது இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை ஆட் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரெசிபிக்கு மொலாசஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதுதான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். மொலாசஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணி நல்லா திக்கான சிரப் மாதிரி பண்ணுறது தான் மொலாசஸ். அது பண்ணுறதுக்கு நம்ம சர்க்கரையை வந்து இங்கே கேரமலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு அடியில். அதனால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை போடுறேன். இது கிளறெல்லாம் கூடாது. அப்படியே அந்த சர்க்கரை வந்து தண்ணி வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த சர்க்கரை வந்து நம்ம போட்ட சர்க்கரை அப்படியே கரைஞ்சி வரும். அதுக்கு தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ 3வது தடவையும் நான் சர்க்கரையை போட்டுட்டேன். ஆனால் மொத்தம் 200 கிராம் நான் வந்து பாதி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போட்டிருக்கேன். சர்க்கரை அடியில் நல்லா கேரமலைஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கிளற ஆரம்பிக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. சர்க்கரை வந்து நல்லா கரையணும். அது வரைக்கும் கலந்துக்கிட்டே இருங்க. இதுதான் நம்மளுடைய மொலாசஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சுகர் 200 கிராம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து சுகர் ரொம்ப பிடிக்கும்னா 200 கிராம் போட்டுங்க. உங்களுக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக வேணும் ஃபீல் பண்ணிங்கன்னா 180 கிராம் அளவுக்கு சேர்த்தா போதும். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு பட்டர் 70 கிராம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டர் வந்து கரைஞ்சா போதும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே 60 ml சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். அதனால் சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் தள்ளி நின்று வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், அதனால் இதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கைவிடாத இது மிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே 3 தடவை தண்ணியை ஊற்றிருக்கேன். 60 ml தண்ணி நான் பிரித்து ஊற்றிருக்கேன். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹீட் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. குக்கீஸுக்கு தேவையான சிரப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் இப்போ ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். சின்னமன் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1 பிஞ்ச், ட்ரை ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன், பம்கின் பை ஸ்பைஸ் 1/4 டீஸ்பூன், நட்மெக் பவுடர் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுவும் லம்ஸ் எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். அதாவது டபுள் சைஸில் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே போடணும். உடனே போட்டால் தான் இந்த பேக்கிங் சோடா வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஆற வச்சிடலாம். இப்போ சியா சீட் 1 டீஸ்பூன் அது பவுட்ரு பண்ணி 3 டீஸ்பூன் தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது முட்டைக்கு பதில் நான் போட்டிருக்கேன். சிரப் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தவுடனே இந்த சியா சீடை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சிரப் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ண வேணாம். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மைதா மாவு 300 கிராம், இதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். மாவு எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க.
பேசாமல் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த மாவே வந்து நல்லா சாஃப்டாக ஆரம்பிக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா மாவு நல்லா ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் ரோல் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் நான் இங்கே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே இல்லை. நேராக வந்து நம்ம மாவாக்கி உடனே ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு உடனே நம்ம வந்து ரோல் பண்ணி கட் பண்ணி ஓவனில் பேக் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க அளவை அப்படியே போட்டு செஞ்சு பாருங்கள். ஜிஞ்சர் பிரெட் குக்கி சூப்பராக வரும். எல்லா மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு சாஃப்டான டோவாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து 5 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சா போதும். நம்ம போட்ட சர்க்கரை எல்லாமே வந்து இந்த மாவோட மிக்ஸ் ஆகணும். அதில் ஒரு 5 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சா போதும். அதுக்கப்புறம் மாவை வந்து நான் 4 போர்ஷனாக பிரிச்சிருக்கேன். நம்ம ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும், அதனால் நான் வந்து இங்கே 4 போர்ஷனாக பிரிச்சிருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்து எங்கேயுமே கிராக் இல்லாத மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா உருட்டிக்கலாம். பாருங்க, எங்கேயுமே கிராக் இல்லாத மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கு மாவு. நல்லா மெல்லிஸாக உருட்டிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக எதுவும் நம்ம மாவெல்லாம் மேலெலாம் தூவணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பட்டர்லாம் போட்டுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா அழகாக உருட்ட வரும். ரோல் பண்ண மாவில் ஜிஞ்சர் பிரெட் குக்கி கட்டர் அழுத்தி அந்த ஷேப்புக்கு மாவை கட் பண்ணி விடுங்க. நான் இங்கே 3 விதமான ஜிஞ்சர் பிரெட் குக்கி கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ கிறிஸ்மஸ்ன்றதுனால ஒரு லீஃப் வர மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்ககிட்ட வேற ஷேப்பில் குக்கி கட்டர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி மாவை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஜிஞ்சர் பிரெட் குக்கி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பாருங்க. இதை ட்ரேயில் வச்சிட வேண்டியதுதான். மாவுல சியா சீட்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுனால மாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியில் எக் இல்லை, மொலாசஸ் இல்லை, கோல்டன் சிரப் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து ஈஸியாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். குக்கீஸ் எல்லாத்தையும் பேக்கிங் ட்ரேயில் வைக்க வேண்டியதுதான். பாருங்க, அழகாக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி என்கிட்ட வேற ஷேப்லையும் குக்கி கட்டர் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணி நான் மாவை கட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இதே மாதிரி உங்ககிட்ட வேற ஷேப்ல குக்கி கட்டர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி மாவை கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல நம்ம பண்ணி கொடுக்கறதுனால அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குக்கீஸ்லாம். அவனை 175 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஏழுலேருந்து 8 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தா சுவையான ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் ரெடி ஆயிடும். இது அவன்லேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்லா வந்து பிஸ்கட் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சாஃப்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பிலாம் அவனில் வைக்க வேணாம். 7லேருந்து 8 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். அது ஆற நல்லா கிறிஸ்பியாகிடும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கூலிங் ரேக்கில் வச்சு கூல் பண்ண வேண்டியது தான். குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் கொடுங்க. பாருங்கள், நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும் உள்ள. கிறிஸ்மஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.